அதுல முழுதா ஸ்டாலின் அரசு மேல இந்த பழியை போடுறது அப்படின்றது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கு. டார்கெட் 125 அப்படின்றது அதுதான் விஜயினுடைய டார்கெட். அது இந்த 6 மாசத்துல அல்லது எவ்வளவு விரைவாக அதை நிகழ்த்த முடியுமோ அதை செஞ்சிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய செயல் திட்டமாகவே. இந்த டார்கெட் 125 வரும்போது அதை நோக்கி இந்த இடைத்தேர்தல் நகரும் அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு மினி அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி ஆகி போயிடும். ஓகே, இப்போ இதை அவர் எதுவும் மீன் பண்றாரா ஸ்டாலின் அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் பொதுவாக தேர்தல்னு சொல்றாரு. ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு, அதாவது அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் எப்போ வருமோ அது வரைக்கும் இந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஸ்டாலினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கலாம். அவர் ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாக கூட செய்யலாம். அப்படிதான் நிலவரம். ஸ்டாலின் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலை. அவர் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கே உரிய சோர்சஸ் மூலமாக தரவுகளை சேர்த்துக்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். எதுக்கெடுத்தாலும் மக்கள் தீர்ப்புனா மக்கள் என்னையா சொல்லிட்டாங்க. இப்போ மக்கள் என்ன தாவிகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியை கொடுத்துருக்குறாங்களா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான், அவ்வளவுதான். மெஜாரிட்டியில் இல்லை, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டியில் அதானங்க இப்போ தரியிடத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க மக்கள் பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க, அதிமுகவிற்கு பாடத்தை கற்பிச்சிருக்கிறாங்க, தாவிகாவுக்கும் பாடத்தை கற்பிச்சிருக்கிறாங்க. இதை தாவிகாவினர் உணரணும், விஜய் கண்டிப்பாக உணரணும். எல்லாருக்கூடையுமே கள்ள உறவுல தான் இருக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் யாருமே யோக்கியமா கிடையாது, நேர்மையா கிடையாது. இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த நேரத்திலும் தமிழகத்துக்கு தேர்தல் வரலாம், திமுகவினர் வந்து தயாராக இருங்க, இன்னையிலேருந்தே உழைக்க தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து திமுகவினருக்கு அறிவித்திருக்கிறாரு. உண்மையாகவே தமிழகத்திற்கு தேர்தல் வரக்கூடிய நேரம் இருக்குதா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்களுடைய நாடி துடிப்பு எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடலாம்ப்பா. சரி, ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி தேர்தல் வரப்போகுது, எப்போ வேணாலும் தேர்தல் வரப்போகுதுன்னு. அப்படியே ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு திருவிழா வரப்போகுது, ஒரு கார்னிவல் வரப்போகுது, பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது, பிரியாணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக போகுது, வியாபாரங்கள்லாம் நல்லா நடக்க போகுது அப்படின்றத நினைச்சு பார்க்கையிலே புலகாங்கிதான் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஐடி விங்ல இருந்தும் பதில் போட்டிருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். சரி, இப்போ ஒவ்வொன்றும் பார்த்துடலாம்ப்பா. அவங்க போட்டிருக்கிறது முதல்ல வந்து அவங்க வரலாறுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையே சந்தி சிரிக்க வைத்தவரும் இன்றைய நிலைக்கு ஆழமாய் விதை போட்டவரும் ஸ்டாலின் சார் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த நிலைக்கு ஆழமா விதை போட்டவர் ஸ்டாலினா, இல்லை ஏற்கனவே போட்ட விதை வளர்றதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றதா? எது சரியாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. அது ஸ்டாலின் சாரினுடைய அவங்களுடைய வார்த்தை, அந்த தொடரை நான் சொல்றேன். அந்த ஸ்டாலின் சாருடைய ஆட்சியும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது ஸ்டாலின் சாருடைய ஆட்சி காலத்துல இந்த போதை பழக்கம் அப்படின்றது அந்த கான்டெக்ட்ல தானே இது எல்லாமே வருது. இந்த போதை பழக்கம் அப்படின்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கு, அல்லது வெளியில அதிகமாக தெரிய வந்திருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்கும். அதுல முழுதா ஸ்டாலின் அரசு மேல இந்த பழியை போடுறது அப்படின்றது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கு. we don't have data. இதை சொல்றதுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்னா அதுக்கு போதிய தரவுகள் வேணும் இல்லையா? அந்த தரவுகள் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாப்பா, இந்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம், 3 வருடத்தில் வரலாம், 6 மாதத்தில் கூட வரலாம் என்று பொறாமையும் விரக்தியும் பொங்க பேசுகிறார் ஸ்டாலின் சார். இப்ப ஸ்டாலின் வந்து எந்த தேர்தல் வரும்ன்றத பத்தி சொல்லல. பொது தேர்தல் வரும்ன்றாரா, இடைத்தேர்தல் வரும்ன்றாரா? தேர்தல்னு தான் சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சது வரைக்கும், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, அரசியல் நிலவரம் என்ன அப்படின்றத வச்சு பார்க்கும்போது பொது தேர்தல் வர்றதுக்கு, அதாவது தமிழ்நாடு முழுக்க எல்லா 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் வரும் அப்படின்ற சாத்தியம் இப்போதைக்கு இல்லை அப்படின்றதான் நம்முடைய
தரவுகள் சொல்லக்கூடிய த ரீடிங் ஆஃப் டுடேஸ் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதுபடி அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் இடைத்தேர்தல் கண்டிப்பாக வருது. எத்தனை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, அது வந்து மினி சட்டமன்ற தேர்தல் மாதிரி இருக்குமா? அதாவது இப்போதைக்கு 5-6 தொகுதிகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்கிறாரு, 6-7 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 பேர் வரலாம். எதிர்பார்த்தது கைகூடாம போயிடுச்சு. இப்போ மதிமுக அவங்க பாவம் இவருக்கு வைகோவுக்கு பெரிய பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ ஆனால் அது இல்லாமலே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுகவில் இருந்து 2-3 பேர் எம்எல்ஏஸ் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வர்றோம். அது மாதிரி அதிமுகவில் இருந்தும் சில எம்எல்ஏஸ் வெளியில வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, கரூர் எம்எல்ஏவே வருவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? ஏன்னா கரூர்ன்றதுல அது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு திருப்பு முனையான நிகழ்வு அங்க நடந்தது. அதாவது தமிழ்நாடு அரசியல் இந்த தேர்தலில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு வரலாறு, அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த இடம் கரூர். இப்போ அங்கே கொடுத்துருக்கிற மக்களுடைய தீர்ப்புன்றது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதில் ஜெயிச்சவரே இப்போ அது ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி வேற என்னடா அவ்வளோ முக்கியமான அரசியல் இருக்கு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர் வேற, அது வேற இருக்கு. மக்களுடைய தீர்ப்புமே ரொம்ப மகத்தான தீர்ப்பா இருக்கு. நல்ல அந்த அந்த சூழ்நிலையில, ஏன்னா இந்த கன்ஸ்பிரசி தியரி, அந்த தியரி, இந்த தியரி எல்லாம் சொல்லி இப்போ வரைக்குமே விஜய் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. முதல்வரான பிற்பாடும் அதை ரெஃபர் பண்றாரு, அந்த சதி கோட்பாடுகளை பற்றி, அவங்க மேல பழி போட்டதை பத்தி, அவர் மேல பழி போட்டதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இப்போ இவ்வளவு பின்னணிகள் இருக்கு, அதுக்கு பின்னாடி அவ்வளவு உணர்வுகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, வலிகள் இருக்கு. இது இவ்வளவு தூரம் இமோஷனலி சார்ஜ்டு லோடட் இது அந்த தொகுதி. அதனால் அந்த தொகுதியினுடைய முடிவுகளை மக்களுடைய தீர்ப்புக்கு மாறாக அல்லது மக்களுடைய தீர்ப்பை மதித்து எப்படி அவர் ரிசைன் பண்ணவர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க போறாருன்றது நமக்கு தெரியல. அவர் அப்படி சொன்னாலுமே அது முழுசா உண்மையாக இருக்குமா, மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், இப்போ அந்த இது எதிர்பார்க்காதது மாதிரி முடிவு இது. இதே போல இன்னும் சிலர் அதிமுகவில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சூழல் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ அதனால அதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம சொல்றோம், நம்ம தான் அதை தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றோம். 120 டார்கெட் 125 அப்படின்றது அதுதான் விஜயினுடைய டார்கெட். அது இந்த 6 மாசத்துல அல்லது எவ்வளவு விரைவாக அதை நிகழ்த்த முடியுமோ அதை செஞ்சிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய செயல் திட்டமாகவே இருக்கு. தாவிகாவுடைய செயல் திட்டம். ஆதவ அர்ஜுனா அதை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த டார்கெட் 125 வரும்போது அதை நோக்கி இந்த இடைத்தேர்தல் நகரும் அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு மினி அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி ஆகி போயிடும். ஓகே, இப்போ இதை அவர் எதுவும் மீன் பண்றாரா ஸ்டாலின் அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் பொதுவாக தேர்தல்னு சொல்றாரு, இடைத்தேர்தல் கண்டிப்பாக வருதுங்க. அந்த இடைத்தேர்தல் சில தொகுதிகளுக்கு வருதா, பல தொகுதிகளுக்கு வரப்போகுதா அப்படின்றது தான் இப்போ விரைவிலேயே தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஆனால் சட்டமன்றத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் வருமா அப்படின்னா இந்த 6 மாசத்துல கண்டிப்பா வரப்போறது கிடையாது. போற சூழ்நிலையை பார்க்கும்போது ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு, அதாவது அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் எப்போ வருமோ அது வரைக்கும் இந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய தரவுகளை வைத்து பார்க்கும்போது இருக்கிற அந்த அரசியல் டைனாமிக்ஸ், அந்த அடி நீரோட்டம் இருக்குது இல்லையா, அதை நம்ம கணிக்கும் போது மக்களுடைய அந்த எண்ண போக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் வச்சு நம்ம ஒட்டு மொத்தமாக கியூமுலேட்டிவாக அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இன்னொரு தேர்தல் வராது, பொதுவாக தேர்தல் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா இது ஸ்டாலினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கலாம். அவர் ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாக கூட செய்யலாம். அப்படிதான் நிலவரம். இப்போ அடுத்து வந்து அவங்க போட்டிருக்க பதிவு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பதை மறந்துவிட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறார், மக்கள் தீர்ப்பை அவமதிப்பு செய்கிறார்.
வாய்க்கு வந்தது எல்லாருமே வாய்க்கு வந்ததை தான் பேசுறாங்க. எல்லாரும் வாய்க்கு வந்ததை தான் பேசுறோம். வாய்க்கு வர்றதை பேசுறதுன்றது பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன சிந்தனை இருக்கு, என்ன கருத்து இருக்கு, எதற்காக வாய்க்கு வந்ததை நம்ம சொல்றோம் அப்படின்றது இருக்கு. ஸ்டாலின் வந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லலை. அவரு அதுக்கு பின்னாடி அவங்களுக்கே உரிய சோர்சஸ் மூலமாக தரவுகளை சேர்த்துக்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இந்த தாவிகாவினருமே அவங்களும் தரவுகளை ரெடி பண்றாங்க அல்லது தரவுகளை உருவாக்குறாங்க. அது ஒரு ஸ்ட்ரென்த். நான் அந்த டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய தரவுகளை சேகரிக்கிறதுன்றது ஒண்ணு, அடுத்து நமக்கு சாதகமாக சூழலை உருவாக்கி அந்த தரவுகளை சேகரிப்பது. அப்படின்னா டேட்டாவை கிரியேட் பண்றது. அது ஒரு சேலஞ்சிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு இது. அது ஏஐ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மூலமாக அதை சாத்தியப்படுத்த முடியும். ஏறத்தாழ அந்த துறையிலேயுமே கூட இப்போ கால் பதிச்சிருக்கிறாங்க தாவிகாவினர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மக்கள் தீர்ப்பை அவமதிப்பு செய்கிறார். விஜயுமே தொடர்ந்து மக்களை வந்து இவங்க அவமதிக்கிற வகையில பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாரு. இப்ப இந்த பதிலுக்குமே வந்துட்டு அவங்க அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் பதில் போட்டிருக்கிறாங்க. இந்த மக்கள் தீர்ப்பு அப்படின்னா என்னங்க? மக்கள் தீர்ப்பை எப்படி நம்ம ரீட் பண்றது? மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க? மக்கள் தீர்ப்புன்றது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுல தான் மக்கள் தீர்ப்பு இருக்கு. அவங்க ஏகோபித்த தீர்ப்பை யாருக்கு சாதகமாகவும் கொடுக்கல. இது தாவிகாவினர் விஜய் கண்டிப்பாக இதை உணரணும். விஜய் உணர்ந்திருக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவர் கூட இருக்கக்கூடியவங்க அதை உணர்ந்தது மாதிரி தெரியல. போற போக்குல எதுக்கெடுத்தாலும் மக்கள் தீர்ப்புனா மக்கள் என்னையா சொல்லிட்டாங்க? இப்போ மக்கள் என்ன தாவிகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியை கொடுத்துருக்குறாங்களா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான், அவ்வளவுதான். மெஜாரிட்டியில இல்லை, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டியில். அதுதானங்க இப்ப தரியிடத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. பிரச்சனையே அதனால தானே வந்துச்சு. மக்கள் தீர்ப்பு அவங்க கொடுத்தது தெளிவா இருக்கு. அதாவது யாருக்கும் பெரும்பான்மை நாங்க கொடுக்க விரும்பல அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தாவிகா எந்த அளவிற்கு மக்களுடைய தீர்ப்புன்னு சொல்றாங்களோ அதே அளவிற்கு திமுகவும் சொல்ல முடியும், அதே அளவுக்கு அதிமுகவும் சொல்ல முடியும். அதிமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக விட்டுட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்துல எந்த கட்சியும் கிடையாது. அதிமுக எம்எல்ஏ சப்போர்ட்ல தானங்க தாவிகாவே நிக்குது. இப்போ திமுக கூட சேர்ந்தவங்க சப்போர்ட்ல தானங்க தாவிக ஆட்சி அமைக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து மக்களுடைய தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு, இந்த தீர்ப்புக்கு எதிராக மற்றவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றதே மக்களுடைய தீர்ப்பை புரிஞ்சுக்காத விஷயம். இந்த இதை பொறுத்த மட்டும் இல்ல, த ரீடிங் ஆஃப் பீப்புள்ஸ் மேண்டேட் அதை பொறுத்த மட்டும் இல்ல, தாவேகாவினர் ஒருதலை பட்சமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவங்களுக்கு சாதகமானதாக இருக்கு. இதேத இப்போ திமுக தலைவர் சொல்றாரு அப்படின்னா அவருமே அதே தப்ப பண்றாருன்னு தான் அர்த்தம். மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத யாருமே சரியா புரிஞ்சுக்கிறல. அதற்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்கல. மக்கள் பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க, அதிமுகவிற்கு பாடத்தை கற்பிச்சிருக்கிறாங்க, தாவிகாவுக்கும் பாடத்தை கற்பிச்சிருக்கிறாங்க. இதை தாவிகாவினர் உணரணும், விஜய் கண்டிப்பாக உணரணும். People have taught Vijay a lesson, a very serious lesson. Okay. அடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்த விரக்தியில் விம்புகிறார், வெடிக்கிறார், துடிக்கிறார். விம்முறது, வெடிக்கிறது, துடிக்கிறது, அப்புறம் வேற என்ன வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டாலின் சார் இல்ல, விம்முறது, வெடிக்கிறது, துடிக்கிறது, இந்த நடிக்கிறத பத்தி விட்டுட்டாங்களே. அப்போ தாவிகாவினர் அதை செய்யறாங்களா? இவர் விம்முறது வெடிக்கிறது வரைக்கும் இருக்குது, அங்க வந்து நடிக்கிறது இங்க போயிடுச்சு. ஓகே, இப்போ பாயிண்ட் சொல்லுங்க. ஸ்டாலின் சார் என்னதான் ஆளாய் பறந்தாலும் அங்காளித்தாலும் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாலும் இனி வருகின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக 100% துடை தெரியப்பட போவது உறுதி. ஓகே, சூப்பர். அதாவது இது தாவிகாவில் இருக்கிறவங்க அந்த கட்சி 100% ஜெயிக்கணும், எதிரணியில் இருக்கிறவங்க 100% தோற்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த விதத்தில் தாவிகா அவங்களுடைய அந்த மன உறுதியை, அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம பாராட்டுறோம். இந்த உணர்வு தான் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ இதே உணர்வு தான்
இது திமுகவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு. தேர்தல் வரப்போகுது, எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், யார் மூலமாக வரலாம், அது கவர்னர் மூலமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை திமுக சோர்ஸை வச்சுக்கிட்டு நேரடியாகவே அமித்ஷாவை கான்டாக்ட் பண்ணி அவர் மூலமாக கூட வரலாம், பிரசிடென்ட் மூலமாக வரலாம், அதை எப்படி வேணாலும் வரலாம், யார் மூலமாக வரலாம், எந்த வடிவத்திலையும் வரலாம் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா. ஸோ அதனால அப்படின்னா ஸ்டாலினுக்கு இன்னுமே கூட மேலே மத்திய அரசு கூட தொடர்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இல்லாட்டி எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும்? ஒருவேளை ஏன்னா இப்போ வழக்கமாக வந்துச்சுன்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் தான் வரணும். இப்போ இருக்கக்கூடிய அரசை டிஸ்மிஸ் பண்ணி விடணும் இல்லையா? அப்படி டிஸ்மிஸ் பண்ணணும்னா அது வந்து ஜனாதிபதி, அதாவது சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி ஜனாதிபதி தான் அதை செய்ய முடியும். அப்போ இவருக்கு இப்போ ஸ்டாலின் சாருக்கு அது தவிக்க லாங்குவேஜ், அவருக்கு ஜனாதிபதி கூட நேரடியாக எதுவும் ஹாட்லைன் கம்யூனிகேஷன் இருக்கா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இவங்க எதுவும் ரிப்போர்ட்டு, ரகசிய ரிப்போர்ட் எதுவும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எதுவும் இவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்களா தெரியல. அல்லது இப்போ ஜனாதிபதி வந்து வழக்கமாக ப்ராக்டிக்கல் நடைமுறைன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறத கேட்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா சொல்றத கேட்குறாரு, அல்லது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கு. இப்போ இவங்களுக்குள்ள நம்ம ஸ்டாலின் நேரடியாகவோ அல்லது அவருடைய மருமகன் மூலமாகவோ அல்லது மகன் மூலமாகவோ அல்லது அவங்களுக்கு வேண்டியவங்க இப்போ எல்லாமே சொல்றாங்க இல்லையா, அந்த இப்போ பரபரப்பா பேசுறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதி, அந்த மாதிரி இந்த முன்னாள் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதிகள் அவங்களுக்கு இருக்க தொடர்புகள் மூலமாகவோ இப்படி ரகசிய தகவல் எதுவும் வந்திருக்குமா என்னன்னு தெரியல நம்ம ஸ்டாலினுக்கு. அதனாலதான் இல்லாட்டி எப்படி இவ்வளவு துணிச்சலா அவ்வளவு இதான் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உறுதியா சொல்றாரு வரலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி இருக்கலாம் நமக்கு தெரியல. அப்படின்னா அப்போ விஜய் சொல்றது மாதிரி அந்த கள்ள கூட்டணி அப்படின்றது எல்லாமே பாஜக கூட அந்த கூட்டணி இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னது உண்மையாக போயிடும். அப்படின்ட்டு எல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு, யாரு கூட கூட்டணி சேருவா, யாரு கூட கூட்டணியில இருக்கிறா, யாரு கூட கூட்டணி சேர்வாங்க அல்லது சேர்ந்து இருக்கிறத தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படையாக யார் கூட இருக்கிறா, மறைமுகமாக யாரு கூட இருக்கிறா, மறைமுகமாக மட்டும் இல்லாம பின்னாடி யாரு கூட இருக்கிறா, எதிரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு யாரு பின்னால வந்து நட்பா இருக்கிறா. இப்ப பாருங்க எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் இருக்கு. இந்த மக்கள் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறனுங்க. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு அப்படின்றதுனால நம்ம வந்து மேலோட்டமா எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கூடையுமே கள்ள உறவுல தான் இருக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் யாருமே யோக்கியமா கிடையாது, நேர்மையா கிடையாது. இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த சூழ்நிலை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக நாங்க உடன்படுறோம், எதிர்க்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய, அது வாக்கு அரசியலுக்காக நடத்தக்கூடிய நாடகங்கள் அப்படின்றதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த புரிதலோட இந்த அரசியல்வாதிகள் சொல்றதை நம்ம அணுகலாம்.